அந்த சிஎஸ்கேவோட சதியெல்லாம் உடைக்கிறதுக்காகவே சில ரிட்டையர்டு பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டையே ஷார்ட் ஸ்லிப்புக்கும் அவங்க சேனலுக்கும் தான், வேற யாருக்குமே சண்டை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா, சில ஆமா சிஎஸ்கேவோட எல்லாவோட அந்த ஸ்ட்ராட்டஜியும் நாங்க ஆல்ரெடி இது பண்றோம்னு சொல்லிட்டு இன்சைடர் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு சாலா போட்டோ கொடுக்குற நீ அப்படின்ற மாதிரி தான் யார் யாரெல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒருத்தவன் சன்னி லியோன் போட்டோவை போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு வாரத்துல ஆக்ஷன் வருது. ஸோ தான் பரம்பரை பத்தி பேச வந்திருக்கோம். அதுல நாங்க ஒரு இப்போதைக்கு விட்ட இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட லைன் அப் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். பண்ணி வச்சுட்டு நாங்க அந்த இது போடுறோம். நாங்க என்ன பண்ணி அது டேஷ் போட்டிருப்போம். இந்தந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போதைக்கு இந்தந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வச்சு ஓரளவுக்கு இவங்க கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். அது அந்த பார்க்கலாம் என்ன எப்படி பண்றது, என்ன பண்றாங்க ஆப்ஷன்ல அப்படின்றது. நீங்க சொல்லுங்க. அது என்ன, யார் என்ன ஸ்பாட்டு, எந்தெந்த ஸ்பாட்டு கன்ஃபார்மா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு டாப் சிக்ஸ் சிஎஸ்கேல நம்ம டீம்ல வந்து மாத்ரே, சஞ்சு ஓப்பனிங்கு, ஒன் டவுன்ல ருத்துராஜ், டூ டவுன்ல ஏ ஏ ஊர்விக்கெட். பாய் 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 அப்படியே இருக்கடா. அவரு பண்ண வாழ்றது பெட்டர், சாவறது பெட்டர், வாழ்றது கஷ்டம். அவரை மாதிரியே இருக்கடா. எனக்கு இங்க இப்போ பேன் போட்டுக்கிறேன்டா, மூஞ்செல்லாம் இங்க பாரு மிஸ்ட் ஆகுதுடா முன்னாடி எல்லாம். ஐயா என்னடா, ஆயுஷ் மாத்திரையும் சஞ்சு சேட்டாவும் ஓப்பனிங், ஓகேவா? அதுக்கப்புறம் ருத்துராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறம் ஊர்வில் பட்டேல். ஒரு மாசான ஓப்பனிங். இவனுக்கிட்ட என்ன சொல்லணும்னா, தம்பி கவனம் ஆங்கர் ரோல்லாம் ஆடாதீங்க, ஆளுக்கு 30-30 ரன்னு, பேஸ்பால் தியரி, T20 மேட்ச் தான், ஆடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறணும். சரியா? அதுக்கப்புறம் பிரீவிஸ், தூபே, இவனுங்க மீதி இருக்கிற மீதி 4 பேர். நம்பர் 6 வரைக்கும் பிரீவிஸ், தூபேடா, இந்த 6 பேர் தான் ஓப்பனிங்ல. அதுக்கப்புறம் 7-8 விட்டுறலாம், ஓகேவா? 7-8 ஸ்பாட்டை விட்டுருங்க. 9-10-11, 9-10-11 இந்த 3 ஸ்பாட்ல வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம். 9-10-11 இந்த 3 ஸ்பாட்ல வந்துட்டு யாரை போடலாம் அப்படின்னு கேட்டா, நாதன் எலிஸ், ஓகேவா, ஒரு ஃபாரின் ஸ்பாட், ஓகேவா, நூர் அகமது, அவனும் ஒரு ஃபாரின் இது, கலீல் அகமது, 3 பவுலர்ஸ் இருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் அதாவது அதுக்கப்புறம் அதான் நம்ம இம்பாக்ட் பிளேயர்ல ஸ்பின்னர் வச்சுக்கலாம். ஸ்பின்னர்ன்றது இப்போதைக்கு ஸ்ரேயஸ் கோபால். இப்போதைக்கு நம்மளுக்கு ஆக்ஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பின்னர் நம்மளுக்கு இம்பாக்ட் ராகுல் சார். ஸ்பின்னர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரதை விட ஒரு ஒரு பியூர் பவுலர் இல்லைன்னா ஒரு பியூர் பேட்ஸ்மேன் தானடா கொண்டு வரணும். அதான்டா, ஸ்பின்னர்ன்றது பியூர் பவுலர் தானடா. இப்போதைக்கு அதான் நம்ம இப்ப பிளே லெவல் எப்படி எடுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங் இறந்து பியூர் வச்சிருவோம். பவுலிங் ஸ்பின்னர். செகண்ட் இன்னிங்ஸ் பியூர் போலிங் ஒரு ராகுல் சாரோ, ஸ்ரேயஸ் கோபால் ஆர் ரவி பிஷ்னாய். இப்போதைக்கு இவனுக்கு 3 பேர் தான் இருக்கானுங்க. ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த 3 பிளேயர் வெங்கடேஷ் ஐயர், லியாம் லிவிங்ஸ்டன், கிரீனு. பிரேஸ்வெல் ஒரு கமாடிட்டி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸா சொல்றான், சூப்பர் பிளேயர் பிரேஸ்வெல். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓவர் ரேட்டட் தான் அவன், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், மேக்ஸ்வெலுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸ்வெல்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிரேஸ்வெல்ல வச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான். ஓவர்சீஸ் தான் இது, வேற இப்படி வச்சாலே கை தூக்கிடுது. ஏன்னா ஓவர்சீஸ்ல ஒரு சூப்பர் பிளேயர். நீங்க ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரணும்னா ஆட தெரியும் அந்த மாதிரி ஆளு. ஏன்னா நம்ம டீம்ல இப்போதைக்கு எத்தனை பேர் ஃபாரினர்ஸ்னா, உங்களுக்கு வந்துட்டு பிரீவிஸ், நூர் அகமத், நாதன் அலீஸ் 3 பேருமே ஃபாரினர் தான். ஓவர்டன் இருக்கான், ஆனா அவனை சேர்க்கல இப்போதைக்கு. ஓவர்டனுக்கு பதிலா வேற ஒரு பிளேயருக்கு போயிட்டு இருக்காங்க. ஓவர்சீஸ்ல யார் எடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு வந்துட்டு யார் யார் மேல ஒரு இது இருக்குன்னா, ஆண்ட்ரிக் நோக்கியா, ஜாஷ் லிட்டில் அண்ட் பிரேஸ்வெல். இந்த 3 பிளேயர்ல யாராவது ஒரு ஆள் எடுக்க கண்டிப்பா சொல்றேன், சிஎஸ்கே கண்டிப்பா வந்து இந்த 3 பேர்ல ஒரு ஆள் எடுக்க சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு. இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பேஸுக்கு போற டீம் கிடையாதுதான், இருந்தாலும் ஒரு ஒரு இந்த தடவை போவாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் கீப்பிங்கா பேக் பண்ணிக்கலாம். அதனால தோனியை இம்பாக்ட் ஆட வச்சுட்டு கூட ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீம் பேஸ் இருக்கிற ஒரு பவுலருக்கு போகலாம் சிஎஸ்கே நினைச்சா. நீங்க சொல்லுங்க அதான் நவீன். ஃப்ரெண்ட்ஸ், அவன் சொல்ற மாதிரி நம்ம இன்னொரு ஆப்ஷனும் திருப்பி ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம எப்பவுமே ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மோஸ்ட்லி யாருமே 2 பேருமே 2 ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டருமே ஃபாரினர் ஸ்லாட் இருக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு டிராபேக் மாதிரி. ஏன்னா ஸ்பின்னர்ன்றது இந்தியாவில எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நீ 2 பேரும் அது 2 பேருமே நீ ஃபாரின் ஸ்லாட்டை 2 ஸ்பின்னுக்கு யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீம் காம்பினேஷனே கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், 150 கை வச்ச மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஜேசன் ஹோல்டர். ஏன்னா ஜேசன் ஹோல்டர்ன்றவன்
உனக்கு வந்து மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் டெத்லயும் போலிங் போடுவான். நம்மளுக்கு இப்ப டெத்ல போலிங் போறதுக்கு பார்த்தா கையில் ஆகும்போது பவர் பிளே போடுறாரு. நேத்தன் எலிஸ் மட்டும் தான் டெத்ல போலிங் போட்டிருக்கான். ஜேசன் ஹோல்டர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கும் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா தெரியல அவன் வந்தா பர்ஃபார்ம் பண்ணுவானான்னு தெரியல, என்ன ஜேசன் ஆகும்னு ஹோல்டரு தெரியல. ஒரு ஓவருக்கு 30 ரன் இருக்கிறப்போ டிஃபெண்ட் பண்ணிடுவானா? 30 ரன் தேவைன்றப்போ டிஃபெண்ட் நம்பிக்கை வருதா? கேட்கறப்ப பகிரந்தமா இல்ல? பயமா இருக்கா இல்லையா? அந்த மாதிரிதான் எனக்கும் இருக்கு. ஜேசன் ஹோல்டரு எப்படா யார நம்பினா ஜேசன் ஹோல்டரை வந்துட்டு பாய். அதாவது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மந்தமான ஆக்ஷனா போகுது. பெருசா பிளேயர்ஸும் உள்ள 4-5 பிளேயர் தான் இருக்கானுங்களே. அதுலயும் இவங்க யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல. கேம்கிரி நம்ம போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிட்டுக்கு வேணா போவோம் தவிர நம்ம கேம்கிரி எடுக்க மாட்டோம். நான் பயங்கரமான ஓவர் பிரெஸ்டா போயிடுவான். ஒரு 20 கோடி கொடுத்து அவனை வாங்குற அளவுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? அதுக்கு நான் 3 தீப்ப கூட வாங்கி ஆடுவாடா ஜாலியா. என்ன பாய்? ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லாருமே பொலன்னு பொழந்துட்டு இருக்கானுங்க. 5 6 5 4 யாருன்னு கேட்பீங்க? திரிபாதி தான். யாரு இப்ப ரீசெண்டா அடிச்சிருக்கான். அவ்வளவுதான். முரட்டு 84 ரன் ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது என் நேரம் அப்படின்ட்டு. பயமா இருக்கு. யாரும் இப்பெல்லாம் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. ஐபிஎல் ஆக்ஷன் வேற கிட்டத்துல வந்துட்டே இருக்கு. அதே அதாவது மாதிரி அதான் நம்ம நம்ம இவ்வளவு பிளான் போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க 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 வருவா அப்படி பிளெமிங் மாமா வருவா அப்படி. டேரல் மிச்சல் பேஸ் பிரைஸ் 2 crore எடு, அவ்வளவுதான் செட்டு. டெத் பவுலிங் செட்டு, லோவர் ஆர்டர் பேட்டிங் செட்டு முடிஞ்சுடா. அவ்வளவுதான்டா கப்பு நம்மளுக்கு தான்டா அப்படின்னு டேரல் மிச்சல் டேரல் எடுப்பாரு மிச்சல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எனக்கு இன்னும் புரியல. டேரல் மிச்சல் வந்து சூப்பரான பிளேயர். எதுக்குன்னா ஓடிஐக்கு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் அவன். சிஎஸ்கே ரேடாருக்குள்ள வர பிளேயர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு சொல்றேன், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லாட்டினா ஒரு பேஸ்க்காக தான் போவானுங்க. ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வந்து இந்தியால இருந்தே பார்த்துப்பானுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மேபி ஸ்ரேயாஸ் கோபாலே வச்சு ஆட வைக்கலாம் எனக்கு கேட்டா. தோனி, ஸ்ரேயாஸ் கோபால். தோனி அஸ் இம்பாக்ட் பிளேயர், ஸ்ரேயாஸ் கோபால் இன்டு த மெயின் 11. அண்ட் ஒரு ஃபாரின் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர் போனானுங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு. நீ என்ன போய் சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான். பட் இருந்தாலும் சொல்றேன் friends. தோனி இருக்கட்டும். அவர் வந்து நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம் தவிர, ஏன்னா லைக் அவர் ஒரு எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இது இது வெறும் நம்மளுக்கான பேச்சு தான் வச்சுக்கோங்களேன். நம்ம டீம் நமக்காக பேசுறோம். அவருனால கண்டிப்பா ஒரு ஸ்பாட் டிராபேக் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதுக்கு முன்னாடி கீப்பிங் பண்ணுவாரு, ஒரு கேப்டன்சி டிசிஷன் ஃபீல்ட் செட் எல்லாம் பண்ணுவாரு. இப்ப அதுக்கும் சஞ்சு சாம்சன் தான் கீப்பிங் பண்ண போறான். ஃபுல் ஃபிளெஜ் கீப்பிங் சஞ்சு சாம்சன் தான் பண்ண போறான். அவர் வந்து மோஸ்ட்லி கடைசி ஒரு ஓவர் பேட்டிங் ஆடுறதுக்கு ஒரு ஸ்பாட்டா, பிளேயிங் லெவல்ல டாப் 12 ஒரு ஸ்பாட்டா அப்படின்றது நீங்க சொல்லலாம். தோனி கிரேஸ், பிராண்ட் வேல்யூன்றது நம்ம வந்து எப்படின்னா தோனி வச்சுக்கலாம், தேவைன்ற போது மட்டும் விளையாடிக்கலாம். லைக் எப்படின்னா ஒரு பயங்கரமா ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம், சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், சும்மா இருக்கு எப்படி இருந்தாலும். இப்ப சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் நம்ம இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணோம் பேட்டிங்க்கு. தோனி இம்பாக்ட் பிளேயர்ல இருக்காரு. மேட்சே முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு எவ்வளவு 3 ஓவருக்கு 10 ரன் அடிச்சா வின் அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப தோனி யாரி கூப்பிட்டு ஜாலியா ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணி பண்ற மாதிரி வேணா அப்படி வேணா வச்சுட்டு போனாதான் பிரான்ச்சைஸ்க்கும் நல்லது, டீமுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்லுங்க. அது உண்மைதான். டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா அதான் பண்ணியாகணும். ம். அவர்னாலையும் அடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். தோனியை பார்த்தாலே தெரியுது. அவருக்கு படவும் மாட்டேங்குது, ஒத்துக்கணும். என்னன்னா லாஸ்டா பார்த்தேன், ஃபுல் டாஸ் பால் எஸ்தேஆர் போட்ட பால்லாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து எஸ்டேஎல் நல்ல போர்டர்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தூபேக்கும் ஃபுல் டாஸ் ஆட வரல. இவங்க தலைக்கும் 2-3 பால் ஃபுல் டாஸ் பட்டிருக்காது. இதுவே பழைய தலையா இருந்தா அப்படின்னா சொறி இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டேஎல்லாம் ஒரு விடுங்க, அவனை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு. மைனர் கேஸ்ல அக்யூஸ் ஆனவன் அவன். அது என்ன சொல்றதுன்னா, அவருக்கு உண்மையிலேயே படம் மாட்டேங்குதுன்றலாம் இல்ல. அவருக்கு ஐசைட் வந்து மேஜர் டிராபேக் என்னன்னா, ரிஃப்ளெக்ஸ் கம்மியாகும் வயசாக வயசாகுது. வயசாக. ம். தோனி வந்து அதாவது சொல்லலாம், நம்ம எவ்வளவு வேணா சொல்லலாம். நேத்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சவனுக்கு வந்துட்டு தோனி அப்புட்றா அப்படின்னா, ப்ரோ ப்ரோ பழைய கதைலாம் பேசாதீங்க ப்ரோ, இப்போ எப்படின்னு பாருங்கன்றான் ஒரே வார்த்தையில. ஸோ அந்த ஆளால உண்மையிலே இப்ப அடிக்க முடியலதான். நம்ம என்ன பண்றது? அதனால தோனியை வந்துட்டு என்ன கேட்டா, அதான் சொல்ல முடிஞ்சா மேபி இந்த மேட்ச் சார் விளாடணும்னா ஒரு 5 மேட்ச் ஆட வைக்கலாம் 14 மேட்ச்ல. ஆசைக்கு அது மாதிரிதான். அப்படின்ற மாதிரி அதாவது சொல்லிக்கலாம். சேப்பாக்ல வர மேட்ச் எல்லாம் மட்டும் ஆட வச்சுட்டு, ஆட சேப்பாக்ல வச்சுட்டு வர மேட்ச் எல்லாம் மட்டும் ஓரளவுக்கு ஈஸியா நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் கண்டிஷன்ல மட்டும் ஜாலியா பேட்டிங் இறக்கி விட்டு, இப்ப எப்படின்னா நமக்கு இந்த பிளேயரே தேவையில்ல, அந்த 12வது பிளேஸ் சும்மா பிளேஸ் அப்படின்னா அந்த ஆளை இறக்கி விட்டு ஜாலியா சார் நீங்க 2 சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை இறக்கி விட்டு விளையாடலாம். ஆனா மோஸ்ட்லி அவர் இல்லாம நம்ம டீம் பில்ட் பண்றதா டீமுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். ஸோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த பிளேயர் வந்துட்டான் எங்க டீமுக்கு அவ்வளவுதான், நீங்க காலிடான்லாம் சொல்லாதீங்க.
ஏன்னா பல ஐபிஎல் சீசன்ஸ் அப்படி நம்ம பண்ணிட்டோம். பென் ஸ்டோக்ஸ் வந்தப்போலாம் நான் என்னமோ ஏதோலாம் நினைச்சேன்டா. கடைசியில என்னடா அது 8 ரன்ல அவுட்ரா, 2 4, அதுல ஒரு இன்சைட் வச்சு பட்டு போச்சுடா, பிரெஞ்சு கட்ல அடிச்சான்டா. யாருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஆரஞ்சு கலர்ல பிஸ்ட் பேண்ட் போட்டு எல்லோ கலர் பேண்ட் ஏதோ போட்டு ஆடிட்டு இருந்தான் சிஎஸ்கேவோடது. ஃப்ரெண்ட்ஸ் அதான் இந்த 5 பிளேயர்ல யாராவது ஒரு ஆளுக்கு போக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஷுவரா சொல்றது என்னன்னா, கண்டிப்பா பிளேயர்ஸ் எடுப்பாங்க சிஎஸ்கே ஆக்ஷன்ல. என்ன பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நாங்களே உங்களுக்கு அதை லீக் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்கேவோட சதியெல்லாம் உடைக்கிறதுக்காகவே சில ரிட்டையர்டு பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டையே ஷார்ட் ஸ்லிப்புக்கும் அவங்க சேனலுக்கும் தான், வேற யாருக்குமே சண்டை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா, சில ஆமா சிஎஸ்கேவோட எல்லாவோட அந்த ஸ்ட்ராட்டஜியும் நாங்க ஆல்ரெடி இது பண்றோம்னு சொல்லி இன்சைடர் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு, சாலா போட்டா கொடுக்குற நீ அப்படின்ற மாதிரி தான் யார் யாரெல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒருத்தவன் சன்னி லியோன் போட்டோவை போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த ஆள் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து இப்பயே நான் 15 ஐடியில இருந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன், நீங்களும் முடிஞ்சா பண்ணுங்க. அந்தால ரிப்போர்ட் அடிச்சு ஸ்பாம் பண்றான் இவன். இவன் வந்து ரிப்போர்ட் அடிங்க எல்லாரும். உங்களுக்கு யாரை சொல்றேன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கமான் சிஎஸ்கே ஃபேமிலி, ஓகேவா? 3 2 1 ஓ, பை 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 பை. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மஜா எடிட்டா இருக்கா? என்னடா பட்டாசுலாம் வெடிக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்போர்ட் அஸ்வின் 99, ஓகேவா?